अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய பையங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்போ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். சரி, நம்ம அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம செஞ்ச விடை சரிதானா சரியில்லையாங்கிறத எளிதா எப்படி செக் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கணும். உதாரணமாக முதல்ல ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறது. இப்ப லென்த் கொடுத்துறாங்க, பிரெத் கொடுக்குறாங்க, நம்மள ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப லென்த் வந்து 4 feet 9 inches, பிரெத் வந்து 3 feet 8 inches கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 feet 9 inchங்கிற லென்த்தும் 3 feet 8 inchங்கிற பிரெத்தும் கொடுத்து ஏரியாவை கண்டுபிடின்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் ஒரு யூனிட்டுக்கு மாத்தோம், ஃபீட்டுக்கு மாத்தோம் மொத்தமா, அல்லது இன்ச்சுக்கு மாத்தி அதுக்கு ஒரு மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு கண்டுபிடிப்போம். ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத், இதான் ஃபார்முலா. இப்ப இதை எப்படி செய்யறது, எளிதா செய்யறது அப்படின்னு சொன்னா 4 feet 9 inch 3 feet 8 inch. முதல் வேலையா இந்த ரெண்டையும் பெருக்கணும். 4ஐயும் 3ஐயும் என்ன செய்ய வேண்டியது, பெருக்க வேண்டியது, மல்டிப்ளை. அப்ப இதெல்லாம் 12. அதுக்கப்புறம் 9ஐயும் 8 இந்த ரெண்டையும் பெருக்கணும், மல்டிப்ளை. அதை எழுதிக்குவோம் 72. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பெருக்குவோம், இந்த ரெண்டையும் பெருக்கணும், வரக்கூடிய ரிசல்ட்களை கூட்டணும். இப்ப இதையும் பெருக்கினா 32, 3ஐயும் 9ஐயும் பெருக்கினா 27, ரெண்டையும் கூட்டுனா நமக்கு வர்றது 59. இப்ப 59 வந்த ரிசல்ட் என்ன வந்துச்சு, அந்த வேல்யூல 12ஆல வகுக்கணும். ஏன் 12ஆல வகுக்கணும்னு சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. இப்ப இதை 12ஆல வகுத்தா நமக்கு என்ன வரும், 12 into 5 வந்து 60. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 5 போட்டுக்கலாம். ஆனா ஒண்ணு கம்மி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அந்த 5 எங்க போட வேண்டியது, 1 இந்த பக்கம் -1 into 12. இந்த -1 ஏன், 12 into 5 வந்து 60. ஆனா நமக்கு இங்க இருக்கிற வேல்யூ 59. 59ம் 60க்கும் வித்தியாசம் 1. அதனால -1 into 12 எந்த நம்பரால பெருக்கணுமோ அந்த நம்பர். இது இந்த பக்கம். இப்ப 12ஐயும் 5ஐயும் கூட்டினா 17. இப்ப இந்த ரெண்டையும் கூட்டணும், 72 -12 -1 into 12 அது வந்து 12, 60. சோ நமக்கு ஆன்சர் ஏரியா ஈக்குவல் டு 17 feet 60 inch. இதுதான் ஆன்சர். திருப்பி சொல்றேன், 4ஐயும் 3ஐயும் பெருக்கினா 12, 9ஐயும் 8ஐயும் பெருக்கினா 72, 4ஐயும் 8ஐயும் பெருக்கினா 32 பிளஸ் 3ஐயும் 9ஐயும் பெருக்கினா 27, ரெண்டையும் கூட்டினா 59. இதை 12ஆல வகுத்தா, ஆக்சுவலா 59 12ஆல வகுத்தா 4 மீதம் 11 வரும். ஆனா 60 வச்சுக்கிறோம், 60 கன்சிடர் பண்ணிட்டா 12ஆல வகுத்தா 5. இங்க வந்து நம்ம ஒண்ணு கூட்டினதுனால -1 into 12 இங்க போட்டுக்கிறோம். இதுக்கு நேரம் 12க்கு நேரம் அந்த 5 போட்டுறோம், கூட்டிட வேண்டியது. 12ஐயும் 5ஐயும் கூட்டினா 17, 72 பிளஸ் -12 -1 into 12 வந்து -12, அதை கூட்டினா 60. ஆக 17 feet 60 inch. இப்ப இந்த 12 எப்படி வந்துச்சு நமக்கு தெரியும், 12 இன்ச் ஒரு ஃபீட். அதனால நம்ம என்ன செய்யறோம், 12ஆல வகுத்து இந்த பக்கம் போடுறது அந்த பக்கம் போடுறது செய்யறோம். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஏழு feet 8 inch, 3 feet 9 inch இப்படி கொடுத்தது. இது லென்த், இது பிரெத். நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் மாதிரி 7 3ஐயும் பெருக்கினா 21, 8ஐயும் 9ஐயும் பெருக்கினா 22, இந்த ரெண்டையும் 9ஐயும் 7ஐயும் பெருக்கி பிளஸ் 8 பிளஸ் 8 into 3
9 7 into 9 plus 3 into 8 இதுல வரக்கூடிய ரிசல்ட் 87. இந்த 87 12ஆல வகுக்கணும். 12ஆல வகுத்தா நமக்கு 7 மீதம் 3 ரிமைண்டர் 3 வரும். அப்ப இந்த 7 எங்க போட்டுக்கலாம்? இந்த 3 அங்க எப்படி போடணும்னு சொன்னா 3 into 12 பெருக்கிட வேண்டியது 3 into 12 அப்புறம் -1 into 12 போட்டது மாதிரி 3 into 12 சோ 72 இந்த 72 இத பெருக்கணும் ரெண்டையும் கூட்டணும் 36 இது ரெண்டையும் கூட்டினா 108 இங்க வந்து இது ரெண்டையும் கூட்டினா 28 சோ ஆன்சர் என்ன வரும் 28 ஃபீட்டும் 108 இன்ச்சும் ஆக இது வந்து 28 ஸ்கொயர் ஃபீட் 108 ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லுவோம். சரி இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கவனிக்கணும். இந்த நம்பர் வந்து 144க்கு கூட இருந்தால் நம்ம இங்க ஒன்னு சேர்த்துக்கலாம். ஏன் 12 ஸ்கொயர் வந்து 144. சோ இது வந்து 144 கூட இருந்தா இங்க ஒன்னு சேர்த்து அங்க கழிச்சுக்கலாம். 144 இங்க கழிச்சிடணும். சோ இது ஆன்சர் எப்படி சொல்லுவோம் 28 ஸ்கொயர் ஃபீட் 108 ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லுவோம். இதான் ஏரியா. அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷனை பார்க்க போறோம். மல்டிப்ளை உங்களுக்கு ஒரு 2 நம்பர் கொடுக்குறாங்க. உதாரணமா 317 into 437 கொடுக்குறாங்க. ஏற்கனவே பார்த்த முறைப்படி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இந்த ஆன்சர் இந்த இருக்கு. சரி நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொண்டு வந்த ஆன்சர் சரிதானா அல்லது தப்பான ஆன்சரா அப்படின்னு செக் பண்ணணும். திருப்பி மல்டிப்ளை பண்ணி செக் பண்றதுக்கு பதிலா ஒரு சிம்பிளான மெத்தட பார்ப்போம். இப்போ இந்த 313 3 plus 1 plus 7 ன்னு கொடுக்கும். அப்ப எவ்வளவு வரும் 7 3 10 11 வரும். இப்போ ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால திருப்பி இதையே 1 plus 1 ன்னு கொடுக்கும். அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் 2 வரும். இதே மாதிரி இத 4 plus 3 plus 7 14 வரும். இத என்ன செய்யும் 1 plus 4 ன்னு போடுங்க. ஆக 5 வரும். வந்த இந்த விடை 2ஐயும் 5ஐயும் பெருக்குங்க மல்டிப்ளை. அப்ப நமக்கு என்ன வரும் 10 வரும். இந்த 10 1 plus 0 அப்ப நமக்கு என்ன வரும் ஆன்சர் 1 வரும். ஆக இங்க 1 வந்திருக்கு ஆன்சர். இப்போ இந்த நம்பர் எழுதலாம். நம்ம கிடைச்ச விடை அத 1 plus 3 plus 8 plus 5 plus 2 plus 9 இப்படி கூட்டணும். இத கூட்டினா நமக்கு வர வேல்யூ 28. எப்பப்ப 2 ஸ்தானம் 3 ஸ்தானம் வந்துச்சு திருப்பி அதை கூட்டிக்கிட்டே வரணும். இப்போ இத 2 plus 8 இத கூட்டினா 10. இத 1 plus 0 இத கூட்டினா 1. இப்போ இங்க வந்த வேல்யூவும் இங்க வந்த வேல்யூவும் சமமா இருக்கணும். சேமா இருந்தாதான் நம்ம போட்ட மல்டிப்ளிகேஷன் சரி. இல்லாட்டா தப்பு. திருப்பி சொல்றேன். கொடுக்கப்பட்ட நம்பர் எந்த நம்பராகவும் இருக்கலாம். அதை என்ன செய்யணும் பிரிக்கணும். ஒவ்வொரு ஸ்தானமா 3 plus 1 plus 7 அப்போ 11. ரெண்டு ஸ்தானம் இருக்கிறதுனால 1 plus 1 அப்ப 2. அப்புறம் 4 plus 3 plus 7 14. 1 plus 4 ஆனா 5. இது ரெண்டையும் பெருக்கிறோம் 10. இந்த பெருக்கிறதுனால அங்கேயே பெருக்க 1 plus 0 அப்போ 1 வந்தது. அதே மாதிரி இந்த 1 plus 3 plus 8 plus 5 plus 2 plus 9 இது அவ்வளோதையும் கூட்டணும் 28. 2 plus 8 10. 1 plus 0 1. இதுவும் 1 இதுவும் 1. அப்ப நம்ம செஞ்ச மல்டிப்ளிகேஷன் சரி. வேகமா நம்ம செஞ்சுக்கலாம். செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடிஷனை எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்க போறோம். கூட்டலை எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்க போறோம். உதாரணமா 527 பிளஸ் 346 பிளஸ் 259 இந்த மூணையும் கூட சொல்றோம். கூட்டி ரிசல்ட் வந்து 1132 கூட்டியாச்சு. இப்போ இது ரெண்டும் சரிதானா நம்ம கூட்டின சரிதானான்னு பார்க்கணும். அப்ப பழைய மாதிரி 5 பிளஸ் 2 பிளஸ் 7 இது 14. 1 பிளஸ் 4 நமக்கு வர ரிசல்ட் 5. இங்க 3 பிளஸ் 4 பிளஸ் 6 13. 1 பிளஸ் 3
வர ரிசல்ட் 4. நம்ம 2 plus 5 plus 9 வர ரிசல்ட் 14. 1 plus 6 நமக்கு வர ரிசல்ட் 7. இப்போ இந்த மூணையும் கூட்டணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷனால பெருக்கணும், இப்போ அடிஷனால கூட்டணும். இந்த மூணையும் கூட்டினா 16. இது 16 நால 1 plus 6 கூட்டணும், நமக்கு வர வேல்யூ 7. இப்போ இத போடும் 1 plus 3 plus 2 இத கூட்டினா 7. இதுவும் 7 இதுவும் 7 ரெண்டு சமமா இருக்கிறதுனால நம்ம செஞ்சது கரெக்ட். இப்போ அடிஷனை பார்த்துட்டோம். அடுத்த சப்ட்ராக்ஷன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு நம்பர் இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா கொடுத்துருக்காங்க. நமக்கு வர ரிசல்ட் இது. இதை என்ன செய்யணும்? 4 plus 9 plus 5 plus 2 அதில் வர ரிசல்ட் எல்லாம் கூட்டினா கடைசியில் நமக்கு 2 வருது. இதையும் அப்படி கூட்டி எடுத்தா 8. இதுல 8ஐயும் 2ஐயும் கழிக்கணும். ஏன்னா இங்க கழிக்க சொல்லியிருக்காங்க, அதனால கழிக்கணும். -6 வரும். நமக்கு மைனஸ் வந்தா அதோட 9 நம்பர் கூட்டிக்கிற வேண்டியது. அப்ப ஆன்சர் வந்து 3. மைனஸ் வந்தா மட்டும் கூட்டணும், இல்ல கூட்டக்கூடாது. நெகட்டிவ் வந்தா தான் கூட்டணும். இப்போ இத நம்ம 1 plus 4 plus 2 plus 5 போட்டா வரக்கூடிய ரிசல்ட் கடைசியா 3 வரும். இந்த ரெண்டும் 3ஆ இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் சேமா இருக்கிறதுனால நம்ம பண்ண கணக்கு சரி. நம்ம பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த டிவிஷன் இதெல்லாம் பார்த்த மாதிரி பேர் நவசீஸ்ங்கறாங்க. இந்த செக் பண்ற மெத்தடுக்கு பேர் நவசீஸ். சரி, இப்போ நம்ம அதுக்கு சில எக்ஸசைசஸ் கொடுக்கணும். அதனால சில எக்ஸசைஸ் இப்போ கொடுக்குறோம். இப்போ லென்த் வந்து 6 feet 7 inches, பிரெத் வந்து 5 feet 8 inches. இதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு அடிஷன் இதுக்கு பார்த்தா எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். மூணையும் கூட்டி செக் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷனுக்கு இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம மல்டிப்ளிகேஷனை எப்படி ஃபாஸ்டா செய்யறது இன்னொரு டெக்னிக். இதுக்கு பேரு நிஃபிலம்னு பேர் சொல்றாங்க. இந்த டெக்னிக்ல மல்டிப்ளிகேஷனை ஃபாஸ்டா செய்யலாம். ஆனா இதுல ஒரு முதல் கண்டிஷன் ஒன்று இருக்கு. நமக்கு கொடுக்கப்படுற நம்பர் வந்து 10க்கோ அல்லது 100க்கோ அல்லது 1000க்கோ அருகாமையில இருக்கணும், பக்கத்துல இருக்கணும். இப்போ உதாரணமா நமக்கு 95 into 98 95 into 98 கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ரெண்டுமே 100க்கு பக்கத்துல இருக்கிறதால இதை செய்யலாம். இப்ப 100ல இருந்து இது எவ்வளவு வித்தியாசம்? -5 இதான் வித்தியாசம். 0 முன்னாடி கொடுக்கலாம். இது வந்து 2 -2. இப்ப என்ன செய்யணும்? இந்த ரெண்டையும் பெருக்க வேண்டியது, மல்டிப்ளை பண்ண வேண்டியது. நமக்கு என்ன வரும்? ரிசல்ட் வந்து 10 வரும். 5 into 2 10. மைனஸ் மைனஸ் இருக்குன்னா பிளஸ். அதுக்கப்புறம் 95ஐயும் இதையும் கூட்டணும். இப்ப இதையும் கூட்டலாம், அதை இப்படி கூட்டலாம், ஏதாவது மாத்தி கூட்டலாம். 95 -2 அப்ப 93. அதுல 98 -5 93. சோ the ரிசல்ட் வந்து என்ன வரும்? 9310. இதுதான் இந்த மல்டிப்ளிகேஷனுக்குள்ள ரிசல்ட். 95ஐயும் 98ஐயும் பெருக்கலாம் 9310. இதான் ரிசல்ட். இப்ப அடுத்ததா உதாரணம் 9ஐயும் 7ஐயும் பெருக்குது எப்படின்னு பார்ப்போம். நமக்கு தெரியும், ஆன்சர்லாம் தெரியும். சும்மா இந்த மெத்தடுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கிறோம். இதுக்கும் 10க்குள்ள வித்தியாசம் -1, இதுக்கும் 10க்கு எடுத்தா -3. இந்த ரெண்டையும் பெருக்கலாம் 3. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வர ரிசல்ட் 3. ஆக 9ல 6 3 கூட்டினா 9 -3 6 அல்லது 7 -1 6. ஆன்சர் வந்து 63.
9 7 பெருக்கினா 63 நமக்கு தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும். 91ஐயும் 94ஐயும் பெருக்க சொல்றோம். 91 -09 100க்கு வித்தியாசம் -06. 9 6ஐயும் பெருக்கினா 54. 91 -6 85. வர ரிசல்ட் 8554. இதான் ஆன்சர். இப்ப இதே 105ஐயும் 94ஐயும் பெருக்க சொல்றோம். 105 இதுல 100 கழிச்சா +5. இதை இது பண்ணா 06 மைனஸ், ஏன்னா இது கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணா -30 வரும். ஏன் பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ். 5 6 பெருக்குனா 30, அதாவது -30 வரும். இப்ப இந்த இதுல இதோட இதை கூட்டினா 94 + 5 இந்த ரெண்டையும் கூட்டினா 99. சோ இதுக்குள்ள ரிசல்ட் எப்படின்னு சொன்னா 9900 -30. இந்த 30 இதோட கழிச்சிட வேண்டியது. அப்போ 9870. இதான் இதோட ரிசல்ட். சரி, இப்ப நம்ம 2 டிஜிட் நம்பரை பார்த்தோம். இப்ப 1000க்கு பக்கத்துல 3 டிஜிட் நம்பரை பார்த்தோம். 997883 இந்த ரெண்டையும் பெருக்க சொல்றாங்க. அப்ப இது 1000ல இருந்து கழிச்சு எடுத்தா 3, இது 1000ல இருந்து கழிச்சா 112. இந்த ரெண்டையும் பெருக்குனா 336. இதுல இருந்து கழிச்சாலோ இதுல இருந்து கழிச்சா இதுல இருந்து கழிக்கிற ஈஸி நமக்கு 885. நம்ம 2 டிஜிட்ஸ் உள்ளது பார்த்தோம். இப்ப 3 டிஜிட்ட பார்ப்போம். 1000 கிட்ட உள்ள நம்பரை 997 into 888 இதனை பெருக்க சொல்றாங்க. இப்ப இது 1000 கழிச்சா -003, இது 1000 கழிச்சா -112 112. இது ரெண்டையும் பெருக்கினா 336. இதுல இதை கழிக்கலாம், அதுல இதை கழிக்கலாம், இதுல இதை கழிக்கிற ஈஸி 885. சோ ரிசல்ட் வந்து 885 336. இதான் ரிசல்ட். இந்த பெரிய நம்பர் ரெண்டையும் பெருக்கலாம், இதுதான் அதுக்கு பதில். சரி, 10 100 1000 இதுக்கு பக்கத்துல உள்ள நம்பரை பார்த்தோம். சரி, 50க்கு பக்கத்துல உள்ளது 30க்கு பக்கத்துல உள்ளதா இருந்தா அதை எப்படி செய்யுது? உதாரணமா 43 45 பெருக்க சொல்றாங்க. இந்த ரெண்டு நம்பரும் 50க்கு பக்கத்துல, 50ல இருந்து இதை கழிக்கும், 50ல இருந்து இதை கழிக்கும், 50 நம்பரா வச்சுக்கிட்டு கழிக்கிறோம். -7 -5 இது ரெண்டையும் பெருக்க வேண்டியது 35. இப்போ இதுல இருந்து இதை கழிச்சா 38. நம்ம 50ல இருந்து இதை கழிச்சு பார்த்ததுனால என்ன செய்யணும்? இதை 2ஆல வகுக்கணும். ஏன் 100ஆல போட்டா அப்படியே எடுத்துருவோம், 50னால 2ஆல வகுக்கணும். அப்போ 19. இதையும் இதோட சேர்த்துட்டா 19 35. இதான் ரிசல்ட். முக்கியமா கவனிக்கணும், இங்க 50ல இருந்து கழிச்சதுனால இதை 2ஆல வகுக்கணும். இங்க 100ல இருந்து கழிச்சிருந்தா அப்படியே போட்டுருவோம் ரிசல்ட். 50ல இருந்து கழிச்சதுனால 2ஆல வகுத்து அதோட இதை சேர்த்துக்க வேண்டியது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும். 57ஐயும் 42ஐயும் பெருக்கணும். 57 50ல இருந்து நம்ம கழிச்சு பார்த்தா +07. 50ஓட ஒரு 7 நம்பர் கூட. சோ 50ல இருந்து இதையும் பார்த்தா -08. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா 56. பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ். இப்ப இதுல இருந்து இதை கூட்டிக்கிட்டா 49. நம்ம என்ன சொன்னோம்? 2ஆல வகுக்கணும்னு சொன்னோம். 2ஆல எக்ஸாக்டா வகுப்பட அப்ப எப்படி வரும்? 24.5 நமக்கு வரும் இதை வகுத்தா. இப்ப இதை எப்படி மாத்தணும்னு சொன்னா 2450. நம்ம என்ன செய்வோம்? 100ஆல
கழிச்சு பார்த்திருந்தா 49 0 0 போடுவோம். இப்போ 50 கன்சிடர் பண்றதுனால டிவைட் பை 2 இது ரெண்டு ஸ்தானங்களுக்கு கூட வைக்கிறோம். அப்போ 24 2450 இதோட இந்த 50 கழிக்க வேண்டியது. நமக்கு வர ரிசல்ட் 2394. இதான் ரிசல்ட். ஆக இந்த கணக்குடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா 10 100 1000 பக்கத்துல இருந்து 1000 கழிச்சிட்டு இது ரெண்டையும் பெருக்கி இதுக்கு இதை கூட்டலாம் அல்லது இதையும் கூட்டலாம். வரக்கூடிய ரிசல்ட் இந்த ரெண்டையும் சேர்த்து போடுவோம். 10 100 1000 கிட்ட இருந்தா 50 இருந்தா இதை ரெண்டால வகுத்து அதுக்கு கூட சேர்த்து போடுவோம். இப்ப அதுல புள்ளி ஸ்தானங்கள் வரதா இருந்தா என்ன செய்வோம்? அத 24.5ங்கிறத 2450 மைனஸ் 56 அப்படின்னு கழிச்சார். சரி, நம்ம 10 100 1000 50 பார்த்தோம். இப்போ 30 40 அல்லது 60 அதுக்கு பக்கத்துல உள்ள நம்பர்களை எப்படி செய்யுது, அதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். உதாரணமா 26 into 28 கொடுத்துருக்கு. அந்த ரெண்டு நம்பருமே 30க்கு பக்கத்துல. சோ நம்ம 30ல இருந்து கன்சிடர் பண்ண போறோம். இப்போ 30 இது வந்து -4 இது -2. பழைய மாதிரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு 8 வரும். இப்போ இதையும் கூட்டுவோம் 24. இப்போ 30ங்கிறது என்ன? 3 into 10. அப்ப என்ன செய்யணும்? இதை 3ஆல பெருக்கணும். அப்ப 72. இதை இதோட சேர்த்து 728 தான் இதோட ரிசல்ட். இப்ப இதே இன்னொரு நம்பரை பார்ப்போம். 62 into 58 இதை பெருக்க போறோம். இப்ப இது நம்ம கன்சிடர் பண்றது 60 பக்கத்துல இருக்குது. இது +2 இது -2. இது ரெண்டையும் பெருக்கினா 4 பிளஸ் மைனஸ் பெருக்கினா மைனஸ். இதுல வர ரிசல்ட் இதையும் கூட்டினா 60. 60 வந்து 6 into 10. அதனால இதை 6ஆல பெருக்குவோம் 360. இப்போ இங்க -4. அப்ப என்ன செய்யணும்? இத 3 6 0 0 -4 மாத்திர வேண்டியது. 3 5 96. இப்ப இந்த இதே வச்சுட்டு இதை பார்ப்போமே. இது எப்படி பண்றோம்ங்கற காட்டுறேன். 72 வந்துச்சு. 720 plus 8. 728. இங்க 360 minus 4. 360 னா 3200 minus 4 மாத்திரும். ஒரு 0 சேர்த்து அது ஒரு -4 ஆகும். இது வரைக்கும் ரெண்டு நம்பரை பெருக்கினா எப்படி அதை செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ 3 நம்பரை எடுத்து நம்ம பெருக்க சொல்றோம். அப்ப இது இந்த ஃபார்ம் இந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம்? 1002 into 1005 into 1001. இந்த 3 நம்பருமே 1000க்கு பக்கத்துல இருக்கு. சோ இது வந்து +002 +005 +001. இப்போ என்ன செய்யணும்? இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் கூட்டணும். இது உள்ளதுனா இதை கூட்டணும், மீதியை கூட்டணும். இதை எடுத்தா இந்த ரெண்டையும் கூட்டணும், இதை எடுத்தா மேல உள்ள ரெண்டையும் கூட்டணும். எல்லாம் ஒரே நம்ம ரிசல்ட் தான் வரும். 1002 + 5 + 1 அப்ப 1008. இப்போ இந்த 3ஐயும் பெருக்கணும். 3ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 2 into 5 into 1 10. அப்போ 0 1 0. இது 3 ஸ்தானம், இதுக்கு 3 ஸ்தானம் போட்டுறோம். அதுக்கப்புறம் அங்க நடுவுல இன்னொரு நம்பர் வரணும், வந்தாதான் ரிசல்ட் வரும். அதை எப்படி போடணும்னு சொன்னா இதையும் பெருக்கணும். 2 into 5 பிளஸ் இதையும் பெருக்கணும். 5 into 1 பிளஸ் கூட்டுறோம் இங்க 2 into 1. இதுல வர ரிசல்ட் வந்து 17. அதை இப்படி போட்டுரும் 017. 3 ஸ்தானத்தால 3 ஸ்தானம் 17 வரும். 017 வரும். எப்படி பெருக்கினா இது into இது பிளஸ் இது into இது பிளஸ் இது into இது. 3ஐயும் பெருக்கணும். இப்போ நமக்கு வர ரிசல்ட் என்ன? 1008 017 010. எல்லாத்தையும் சேர்த்து போட்டா அதுதான் இந்த 3ஐயும் பெருக்குறதுக்குரிய ரிசல்ட். சரி, இன்னொரு செட் ஆஃப் நம்பர்ஸ் பார்ப்போம். 1001 998 1002. இந்த 3 நம்பரையும் பெருக்க சொல்றோம். இது 3மே 1000க்கு பக்கத்துல இருக்குது. இது வந்து +001 -002
பிளஸ் 002. இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் கூட்டலாம். கூட்டினா 1001 வரும். மைனஸ் 002 பிளஸ் 002 வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ 1001. இப்போ இந்த மூணையும் பெருக்கணும். பெருக்கினா 1 into 2 into 2 அப்போ 4 00 பிளஸ் into மைனஸ் into பிளஸ் வந்து மைனஸ் அது வரும். இப்போ இந்த நடுவில் உள்ளது செய்யணும். இதையும் பெருக்கினா 1 into minus 2 plus minus 2 into 2 plus 1 into 2. இதை பெருக்கினா minus 004 வரும். இது minus 2, இது minus 4, இது வாடி வாங்கிடும். அப்போ minus 4. இதை எப்படி போடுறது? இதை எப்படி போடணும்? 1 0 0 1 அப்புறம் இந்த 3 ஸ்தானம் 3 0 அடுத்த 3 ஸ்தானம் 3 0 ஒரு மைனஸ் இந்த நம்பர் எழுத போறோம் 0 0 4 அப்புறம் 3 ஸ்தானத்துக்கு 0 அப்புறம் இது 0 0 4 இதை கழிச்சிடணும். இதுல வர ரிசல்ட் வந்தா நமக்கு வர ஆன்சர் இதுதான் நம்ம ஆன்சர். சோ இந்த 3 நம்பர் பெருக்கினா நமக்கு இந்த ரிசல்ட் வரும். இது எப்படி செய்யறோம்? 1000ல இருந்து கழிச்சு 1000க்குள்ள வித்தியாசத்தை எழுதுறோம். 1 minus 2 2 இத மூணையும் பெருக்கி இங்க போட்டுக்கிறோம். இதோட ரெண்டையும் கூட்டி இங்க போட்டுக்கிறோம். இது வந்து இந்த ரெண்டையும் பெருக்கி பிளஸ் இந்த ரெண்டையும் பெருக்கி பிளஸ் இந்த ரெண்டையும் பெருக்கி வரக்கூடிய ரிசல்ட் போட்டுக்கிறோம். இதெல்லாம் மைனஸ் ஆகிறதுனால சும்மா அப்படியே ஆட் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இது 1001 இந்த 3 ஸ்தானம் அதுக்கு 3 0 அப்புறம் அடுத்த 3 ஸ்தானம் அதுக்கு 3 0 மைனஸ். இப்ப இதுக்கு வந்து அது அப்படியே எழுதணும். கரெக்டா அந்த ஸ்தானத்தை எழுதணும். 1001க்கு அடுத்தாப்புல 004 இந்த 3 ஸ்தானத்துக்கு 0 இதான் கடைசி உள்ளது. அதை அப்படியே எழுதிடும். இப்ப இதெல்லாம் இந்த நம்பர் மைனஸ் திஸ் கூட்டுனா இந்த ஆன்சர் வரும். இப்ப நம்ம 1000 பார்த்தோம். இது இப்போ 60க்கு சமமான ஒரு நம்பர் இருக்குது. நான் அதுவும் 3 நம்பர் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 60 பக்கத்துல உள்ள 3 நம்பரை மல்டிப்ளை பண்ண சொன்னா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். 61 into 62 into 63 இதெல்லாம் 60ல இருந்து நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். plus 1 plus 2 plus 3. இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் கூட்டினா 66 வரும். இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுனா நமக்கு 6 வரும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பெருக்கி 1 into 2 plus 2 into 3 plus 1 into 3 இது போட்டா நமக்கு 11 வரும். இப்ப இந்த 3ஐ அப்படியே நம்ம சேர்த்துட முடியாது. ஏன்? 60ங்கிறது 6 into 10. சோ என்ன செய்யணும்? இதை அப்படியே விட்டுட்டு இந்த 11 6ஆல பெருக்கணும். இந்த நம்பர் 66 6 into 6 ரெண்டு தடவை 6ஆல பெருக்கணும். சோ இதுல வரக்கூடிய ரிசல்ட் பிளஸ் இது. இப்ப இது என்ன வரும்? 66. இது வந்து இந்த 6ங்கிறது வந்து 6. இதை பெருக்கினா 23 76. இது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்தணும். என்ன எப்படி செய்யணும்? எப்படி கூட்டுறது? 23 76 00 பிளஸ் 660 பிளஸ் 6 இதை கூட்டி இதில் வரக்கூடிய ரிசல்ட் இந்த ரிசல்ட் தான் இதோட ஆன்சர். இது எப்படி செஞ்சா திருப்பி சொல்றேன். 61 அது பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 தனியா போட்டுக்கிறோம். இதை 3ஐயும் பெருக்கி 6 இதோட ரெண்டையும் கூட்டினா 66. இதை 1 into 2 plus 2 into 3 plus 1 into 3 இதை கூட்டினா 11. இதோட ஆரம் இருக்கும். இதோட ரெண்டு தடவை ஆரம் இருக்கும். இந்த ரிசல்ட் வந்துடும். இப்ப இதோட ஒரு ஸ்தானம் 0வும் இதோட ரெண்டு ஸ்தானம் 0வும் போட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டா நமக்கு ஆன்சர் வரும். சரி, இப்ப 60 பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 50 கிட்ட பக்கத்துல உள்ள நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 51 53 52 50ல இருந்து பார்க்கிறோம். பிளஸ் 01 பிளஸ் 03 பிளஸ் 02. இப்போ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது. பிளஸ் 06 இதை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் கூட்ட வேண்டியது. கூட்டினா 56
இது ரெண்டையும் பெருக்கி 1 into 3 plus 3 into 2 plus 1 into 2 இத பண்ணா நமக்கு ரிசல்ட் 11. சோ இத எப்படி போடுறது? நம்ம இப்ப 100 க்கு வச்ச மாதிரி ரெண்டு ஸ்தானத்துக்கு வச்சிக்கிறதுனால இத என்ன செய்யணும்? 11 2 ஆல வகுக்க வேண்டியது. அப்போ 5.5 இத அப்படியே 6 வச்சிக்கிற வேண்டியது. இத divide by 4 4 ஆல வகுக்க வேண்டியது. அப்போ நமக்கு வருது 14. சோ என்ன செய்யணும்? இப்போ இத அப்படியே கூட்ட வேண்டியது. எப்படி கூட்டுறது? இப்போ இதோட ஒரு 0 போட்டு இத தள்ளிட்டா என்ன செய்யும்? பாப்போம். இப்படி ரிசல்ட் 6 அப்படியே இருக்கும். இங்க ரெண்டு ஸ்தானம். அதனால என்ன செய்யும்? 550 வரும். இங்க வந்து 4 0 போடும். 140000 plus 550 plus 6 இத கூட்டினா அந்த ரிசல்ட் வந்துரும். சரி, இதுவரைக்கும் மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையும் பார்த்தோம். சப்போஸ் நமக்கு ஸ்கொயர் பண்ண சொல்லிருக்காங்க. ஸ்கொயர் ஒரு வகையான மல்டிப்ளிகேஷன் தானே. அதை எப்படி இந்த மெத்தட்ல செய்யறதுன்னு பார்ப்போம். உதாரணமா 97 ஸ்கொயர் கண்டுபிடி சொல்லிருக்காங்க. அப்ப 97 into 97 வழக்கம் போல ஒரு மெத்தட். 97 இது வந்து 100 க்கு பக்கத்துல இருக்கிறதுனால பிளஸ் 03 இங்க பிளஸ் 03 இந்த ரெண்டையும் பெருக்கினா மல்டிப்ளை பண்ணா நமக்கு 9 வரும். என்ன இந்த இதோட இதை கூட்டணும். இது மைனஸ் 03 இந்த ரெண்டும் 100ல இருந்து கழிச்சு சொல்லலாம். மைனஸ் 03 இந்த ரெண்டையும் கூட்டினா 94. ஆக வர ரிசல்ட் 9409. 97 ஸ்கொயர் வந்து 9409 க்கு சமம். இன்னொரு மெத்தட் இருக்கு. இதே நெஹிலம் மெத்தட்ல கண்டிஷனல் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த கண்டிஷனல் மெத்தட் என்னன்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் வந்து 2 டிஜிட் நம்பரா இருக்கணும். அதாவது 10ல இருந்து 99 உள்ள இருக்கணும். 10 99 சேர்க்கலாம். அதுல உள்ள லோயர் டிஜிட் வந்து ரெண்டு லோயர் டிஜிட்டை கூட்டினா உங்களுக்கு என்ன செய்யணும்? சம் பண்ணா அது 10 ரிசல்ட் வரணும். ரெண்டாவது ஹையர் டிஜிட்ஸ் வந்து சேமா இருக்கணும். இதான் கண்டிஷன். இப்படி இருந்தால்தான் இப்ப நம்ம போடக்கூடிய மெத்தடை செய்யணும். உதாரணமாக 73 77ஐயும் பெருக்க சொல்றாங்க. இதுல கண்டிஷன் பாருங்க. 2 டிஜிட் நம்பர். இதான் லோயர் டிஜிட்ஸ் பின்னாடி உள்ளது. 3 7ஐயும் கூட்டினா 10. சம் வந்து 10. லோயர் டிஜிட்னுடைய சம் வந்து 10. ஹையர் டிஜிட் ரெண்டும் சமம். ஹையர் டிஜிட் சேம். ரெண்டு சேமா இருக்கு. இப்ப இதை எப்படி செய்யுது? இந்த ரெண்டையும் பெருக்க வேண்டியது. அப்ப நம்ம 21 வரும். இதை எப்படி பெருக்கணும்னு சொன்னா 7 into 7 plus 1 7ஓட ஒண்ணு கூட்டிக்க வேண்டியது. அப்ப 56 வரும். 7 into 8 அப்ப 56. ரிசல்ட் வந்து 5621. 5621. இதான் ரிசல்ட். இப்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் 27 into 23. இதுவும் கண்டிஷன் படி இருக்கு. 2 டிஜிட் நம்பர் ரெண்டுமே 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10. 2 2 சமம். அப்ப இதை எப்படி பண்ணணும்? இரண்டையும் பெருக்கணும். மல்டிப்ளை பண்ணா 21. இதை எப்படி செய்யணும்? 2 into 2 plus 1. அதாவது 2 into 3. வர நம்பர் வந்து ரிசல்ட் வந்து 2 into 3 அது 6. ஆன்சர் வந்து 621. 621. இப்போ நம்ம எல்லா மெத்தடையும் பார்த்தோம். இப்போ இதுக்கெல்லாம் நான் நிறைய எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அந்த எக்ஸசைஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இது பல தடவை செஞ்சு பார்த்தாதான் இதெல்லாம் நமக்கு ஈஸியா வரும். இல்லாட்டா வராது. உதாரணமா 14 12 இருக்குன்னா என்னன்னு பாருங்க. 1000 கிட்ட உள்ள நம்பர் இது ரெண்டையும் இருக்குன்னா எப்படின்னு பாருங்க. 1000க்கு மேற்பட்ட நம்பர்கள் இது ரெண்டையும் இருக்குன்னா எப்படின்னு பாருங்க. இப்போ ஸ்கொயருக்கு 88 ஸ்கொயர் இது எப்படி? 108 ஸ்கொயர் இது எப்படி வருது? இந்த மாதிரி பாருங்க. அப்புறம் 60 கிட்ட உள்ள நம்பர் 58 into 57
ஒரு 40 கிட்ட உள்ள நம்பர் 37 into 36 இது எப்படி செய்யுது? இதே மாதிரி இப்போ 3 மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறது 986 into 994 into 975 இது மூணையும் பெருக்கினா எப்படி? இதெல்லாம் செஞ்சு பாருங்க. அடுத்து மல்டிப்ளிகேஷன் எப்படி ஃபாஸ்டா செய்யறதுங்கிறத இப்ப பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கு உர்துவா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. உர்துவா திரியாத்தா. இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 523 into 231 523 இந்த 231ங்கிறத தலைகீழா 132 மாத்தியில் இருக்கிற தலைகீழா இப்படி போட்டுக்கிறது. இப்ப இந்த 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3. அடுத்த ஸ்டெப் 523 into 132. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 132 ஒரு ஸ்டெப் நோட்டிக்கிறேன் 13 வந்திருக்கு. இப்ப என்ன செய்யணும்? பழைய 3 அந்த 3 அப்படியே இருக்கும். 2ஐயும் 1ஐயும் பெருக்கி 2 into 1 plus 3 into 3 3 into 3 9 2 into 1 2 9 plus 2 11. இப்ப இந்த 2ஐயும் பெருக்கணும். 2ஐயும் 1ஐயும் பெருக்கணும். 3ஐயும் 3ஐயும் பெருக்கி கூட்டிட வேண்டியது. 11ல இந்த 1 இங்க போடுறேன். மீதம் ஒரு 1 இருக்கு. அடுத்த ஸ்டெப் 523 into திருப்பி ஒரு ஸ்டெப் இப்படி நோட்டுறோம். 132 முதல்ல ஒரு 3 இருக்குது. அப்புறம் ஒரு 1 இருக்குது. என்ன செய்யணும்? 5ஐயும் 1ஐயும் பெருக்கணும். 5 into 1 plus 2 into 3 plus 3 into 2 இதை பெருக்கி பெருக்கி மொத்தமா எல்லாத்தையும் கூட்டணும். 5 plus 6 plus 6 plus 6 12 plus 5 17. ஏற்கனவே ஒரு 1 மீதம் இருக்குது. அந்த 1ஐயும் கூட்டணும். plus 1 ஆக 18. மீதம் 1 இங்க 8 போட்டுற வேண்டியது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 523 into 132 இன்னொரு ஸ்டெப் இப்படி நோடுது இடது பக்கம். இப்ப பழைய நம்பர் 813 போட்டுட்டு இப்ப இந்த 5 into 3 plus 2 into 2 2ஐயும் பெருக்கிட்டு கூட்டணும். 15 plus 4 19. ஏற்கனவே இது ஒரு 1 மிச்சம் இருக்குது. அதை கூட்டணும். ஆக நமக்கு 20. அப்ப முட்டை மீதம் வந்து 2. இப்ப அடுத்த ஸ்டெப் 523 into 132. இது இன்னொரு ஸ்டெப் வெளியே போகுது. இப்போ முதல்ல உள்ள மாதிரி 3 1 8 0 இவ்வளவு இருக்கு. இப்போ 5 into 2 பெருக்க வேண்டியது. 5 into 2 எதுனா 10. நேரான அளவுல மட்டும் பெருக்கினா 10 பிளஸ் இங்க ஒரு 2 இருக்கு. அந்த 2 கூட்டிட்டா 12. 12. நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்து இதுதான். 523 into 231 பெருக்கினா இந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்ப்போம். போன ஸ்டெப்பை நல்லா கவனிச்சீங்கன்னு சொன்னா நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பர் 2ஆம் நம்பரை தலையில மாத்தி 1 by 1 ஷிஃப்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கூட்டி வர ஆன்சர். அடுத்ததா 534 into 463 இந்த ரெண்டையும் பெருக்க சொல்றாங்க. இது வேற ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் எப்படி எழுதுன்னு பாருங்க. முதல்ல இந்த ரெண்டையும் கடைசி ரெண்டையும் பெருக்கிறோம். 4 into 3 12. 4 into 3 12. இந்த 2 போட்டுருவோம். 1 வந்து மீதி. அடுத்தது இந்த இதை பெருக்கிறோம். இப்படி பெருக்கி கூட்டணும். 3 into 3
plus r into 4 r 4 24 3 9 ஆக 33 ஏற்கனவே இங்க ஒரு 1 இருக்குது அந்த 1 கூட்டுறோம் நமக்கு வரது 34 சோ 4 மீதம் 3 அடுத்து என்ன செய்வோம் எல்லாத்தையும் பெருக்கணும் இப்படி 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 பெருக்கி கூட்டணும் அப்ப 5 into 3 plus 3 into 6 plus 4 into 4 5 into 3 15 3 6 18 4 4 16 நமக்கு வர ரிசல்ட் 49 ஏற்கனவே ஒரு 3 இருக்குது இந்த 3 இருக்குது இந்த 3 இதோட கூட்டுறோம் நமக்கு வர்றது 52 இப்ப 5 வந்து மீதம் வைக்கணும் இங்க 2 போடணும் அடுத்த ஸ்டெப் இந்த ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கி கூட்டணும் ஏற்கனவே உள்ளது 242 ஒரு மீதம் 5 இங்க இருந்தது 5 into 6 plus 4 into 3 5 6 30 4 3 12 நமக்கு வர்றது 42 இங்க இருக்கக்கூடிய 5 சேர்க்கிறோம் நமக்கு வர்றது 47 So 7 போடணும் மீதம் 4 அடுத்த ஸ்டெப் 534 into 463 நமக்கு 7 2 4 2 வந்திருக்குது இந்த ரெண்டையும் பெருக்கிறோம் 5 into 4 20 ஏற்கனவே ஒரு 4 இருக்குது இந்த 4 கூட்டுறோம் 24 போட்டோம் So இந்த மல்டிப்ளிகேஷன் 534 into 463 ரிசல்ட் வந்து இதுதான் ரிசல்ட் சோ இது எப்படி செய்யறது திருப்பி ஒரு ஸ்டெப் மட்டும் சொல்றேன் 534 into 463 முதல்ல 4 3 பெருக்கி 12 மீதம் 1 அதுக்கு அப்புறம் இப்படி பெருக்கணும் 3 into 3 plus 6 into 4 plus அந்த 1 சேர்த்தா இது வந்துரும் அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் இந்த மாதிரி இதை இதாலையும் பெருக்கி கூட்டணும் கூட்டி அதுக்கு வருது அதுக்குள்ள மீறி அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மட்டும் பெருக்கி கூட்டுறது அப்புறம் இந்த ரெண்டையும் மட்டும் மீதம் உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அடுத்த ஸ்டெப்போட கூட்டினா உங்களுக்கு ஃபைனலா ரிசல்ட் கிடைச்சிடும் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் நம்ம ஸ்கொயர் எப்படி ஸ்கொயர் வந்து வேகமா செய்யறதுங்கிறது பார்த்தோம் ஸ்கொயர் பார்க்கறதுக்கு நமக்கு சில ஃபார்முலா தேவைப்படுது அந்த ஃபார்முலா உங்களுக்கு எழுதி போடுறேன் அதை குறிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்ப்போம் d of a equal to a square d of ab equal to 2 into a into b d of abc equal to 2 into a into c plus b square d of abcd equal to 2 into a into d plus 2 into b into c d of a b c d e equal to 2 into a into e plus b into d plus c square d of a b c d e f equal to 2 into a into f plus b into e plus c into d d of a b c d e f g equal to 2 into a into g plus b into f plus c into e plus d square. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கலாம் ரிமெம்பர் பண்ண ஒரு ஈஸியான வழி இருக்குது a into d plus b into c 2 into b into c a into e plus b into d தனியா ஒரு நம்பர் வந்துச்சு அது ஸ்கொயர்
பார்க்கலாம். a into c plus b square, a into f plus b into e plus c into d, a into g plus b into f plus c into e, d தனியா இருக்கறனால d square. இத நல்லா குறிச்சுக்கங்க. எல்லாம் குறிச்சாச்சா? பை d square எல்லாம் குறிச்சாச்சு. இப்ப இத வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போறோம். உதாரணமா 325 ஸ்கொயர் 325 ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு தேவையான சிலதை மட்டும் எழுதிக்கிறேன். d of a equal to a square, d of ab equal to 2 into a into b, d of abc equal to 2 into a into c plus b square. இப்போ 325 பண்றதுக்கு செய்யணும்னு சொன்னா 325 ஒரு பாக்ஸை போட்டுக்கிற வேண்டியது. இந்த 32 மட்டும் ஒரு பாக்ஸ், ஒரு நம்பரை விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் பாக்ஸ். பாக்ஸ்ல இருந்து வெளியே இருக்கக்கூடிய நம்பருக்கு நாம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இப்போ 5 மட்டும் இருக்கு, அப்போ d of 5 ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. அப்போ d of a equal to 5 squared. 5 squared என்ன 25. இப்போ இந்த 5 எங்க போடுவோம், 2 வந்து ரிமைனிங். அதுக்கப்புறம் இந்த 325ல இந்த பாக்ஸை ஷிஃப்ட் பண்ணிடுவோம், இடது பக்கம் கொஞ்சம் நோட்டிடுவோம். இப்ப ரெண்டு நம்பர் இருக்கு. அப்ப d of 25, இந்த 25ல 2 வந்து a, 5 வந்து b, அதாவது 25. அப்ப 2 into a into b, அப்ப நமக்கு எவ்வளவு வரும் 21. 2 into 2 4, 4 into 5 20, பிளஸ் இங்க ஒரு 2 இருக்கு, அந்த 2 இங்க கூட்டுறோம், ஆக 22. இந்த 2 வரைக்கும் எழுதுவோம், 2 ரிமைண்டர். அப்புறம் இந்த 325ல இந்த பிளாக் வந்து வெளியே வரும். வெளியே வந்தது என்னாச்சு 325, d of 325. இதுக்கு ஃபார்முலா என்ன, abc, இது வந்து a, இது b, இது c. 2 into 3 into 5 plus 2 square. For 2 into 3 6, 6 into 5 on the 30 plus 2 square on the 4, or 34. Next இங்க 2 இருக்கு, அதை கூட்டணும். அப்போ 36. 6 எங்க போடுவோம், 3 வந்து நமக்கு மிச்சம். So 3 ரிமைண்டரா இருக்குது. அடுத்த ஸ்டெப், இந்த 325ல அந்த பாக்ஸ் இந்த பக்கம் வந்துருது, அடுத்த பக்கம். இப்ப 625 ஏற்கனவே இருக்குது. அப்ப மீதம் உள்ளது 32. அப்ப d of 32 கண்டுபிடிங்க. 32ல என்ன, இது a, இது b. அப்ப இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா 2 into 3 into 2, அப்போ 12 plus 3, இந்த ஒரு 3 இருக்கனால plus 3, அப்போ 15. 5 இங்க போடுவோம், 1 வந்து ரிமைண்டர். அப்போ அடுத்த ஸ்டெப், இந்த பாக்ஸ் இப்படி வந்துடும். 6 2 5 5 இருக்குது. அப்ப 3 மட்டும் மிச்சம். d of 3, d of 3 என்னன்னா இதுதான் a. அப்ப a ஸ்கொயர், 3 ஸ்கொயர் வந்து 9, ஏற்கனவே ஒரு 1 இருக்குது, அந்த 1 கூட்டினா 10. ஆக அந்த நம்பரை இங்க போட்டோம். இப்ப இதுதான் ரிசல்ட். 325 ஸ்கொயர் பண்ணா இந்த ரிசல்ட் தான் நமக்கு வரும். மீண்டும் ஒரு முறை அந்த ஸ்டெப்பை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எழுதிக்கலாம், ஒரு பாக்ஸ் போறோம். அந்த பாக்ஸ் என்ன செய்யுது, கடைசி ஒரு நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதியை கவர் பண்ணிடுது. அப்ப இதுக்கு d of a, d of 5, 5 ஸ்கொயர். அப்புறம் பாக்ஸ் இந்த பக்கம் நோட்டுறோம், மீதி ஒரு நம்பருக்கு d பண்றோம், அது போடுறோம். எப்பவுமே எக்ஸ்ட்ரா வரக்கூடிய நம்பரை கடைசியில கூட்டுவோம். அப்புறம் இந்த பாக்ஸ் இந்த பக்கம் வந்தது, அப்ப 325க்கு d பண்றோம். அப்புறம் பாக்ஸ் அந்த பக்கம் போயிடுது, 32க்கு d பண்றோம். அப்புறம் இந்த ரெண்டுக்கு சேர்த்து பாக்ஸ் போறதுனால 3க்கு d பண்றோம். ஃபைனல் ஆன்சர் அதை போட்டோம்.
இப்போ மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர் ரெண்டு பார்த்தோம். இதுக்கு சில எக்ஸசைசஸ் கொடுக்குறேன், அதை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணமா 26 இன்டூ 54 412 இன்டூ 25 3146 இன்டூ 4682 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கொயர் பண்றதுக்கு பெரிய பெரிய நம்பர்கள் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். 479 ஸ்கொயர், 65 ஸ்கொயர், சின்னது பெருசு, பல எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம்.